ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மோசே சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றப்படுகிறது. அர்ப்பணத்திற்கு அடையாளம் மெழுகுதிரி. நானே உலகின் ஒளி என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைக்கு அடையாளமாக குருவானவர் ஏந்தும் ஒளிரும் மெழுகுதிரியும் என்னை பின் செல்பவர்கள் இருளில் நடவார் என்ற இறைவாக்கை தனதாக்கி குருவானவரிடமிருந்து ஒளியை பெற்று பவனியில் பங்கேற்கும் இறை மக்களையும் குறிக்கிறது. நாம் அனைவரும் இயேசுவின் சீடத்துவ வாழ்விற்கு நம்மையே அர்ப்பணிப்போம் என்ற உணர்வோடு இப்பவனியில் பக்தியுடன் பங்கேற்போம். தம் ஊழியரின் கண்களை கோடியோட்டுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம் மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் ஆகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும் உமது பெயரின் ஆட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடு மக்களின் வேண்டல்களை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னறியில் நடந்து என்றும் குன்றா பேரொழிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே, மக்களாகிய இஸ்ராயேலின் மாட்சியும் இதுவே. ஆண்டவரை எதிர்கொள்ள அமைதியுடன் செல்வோமாக.
வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என் நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே என் உயிராக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைத்தானே. பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. இறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில்
தடுமாறும் நிலை பாருமே, நான் தடுமாறும் நிலை பாருமே, நான் தடுமாறும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. எந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழில்லையே. எந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேதும், துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேதும். மலராக கை மீது வா, இங்கு புலனாகும் திரையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே.
விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. சரித்திரமாவோ அருளதி பாயும் என்ற திருப்பலி தரிலே அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். இதயமேந்தி சங்கமமாவோ அந்த இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வழியிலே வாழ செய்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் மனிதர்களுக்கும் இணையற்ற பலியும் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அந்த இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அந்த இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருளதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும்பெரும் பணியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அந்த இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று ஆண்டவர் இயேசு அவனியில் அவதரித்த 40ஆம் நாள், ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்திட்ட நன்னாள். இந்நாள் விழா பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனையினர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மனித இயல்பை உணர்ந்து மனிதனை அவனது பாவ நிலையிலிருந்து விடுவிக்க மனிதனாய் பிறந்த இயேசுவை அன்னை மரியும் யோசேப்பும் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இறை இயல்பும் மனித தன்மையும் சங்கமிக்கின்ற போது இறை வெளிப்பாடுகள் மனிதர் முன் நிகழ்கின்றன என்பதற்கு இயேசுவை அர்ப்பணித்த போது சிமியோனின் வார்த்தைகளே சான்று. ஆம், இயேசு தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை சந்தித்து தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். தூய ஆவியாரின் ஏவுதலால்
கோவிலுக்கு வந்த சிமியோனும் அன்னாவும் அதே ஆவியால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். இவ்விருவருக்கும் இறை நம்பிக்கையும் ஜெப வாழ்வுமே மீட்பரை அடையாளம் கண்டுகொள்ள துணை செய்தன. ஆழமான நம்பிக்கையோடு இடையறையாத இறை வேண்டலில் கடவுளுக்கு உகந்த வாழ்வை மேற்கொண்டிருந்தால் ஆண்டவரை அடையாளம் காணும் இறை அனுபவத்தை நாமும் பெற்றிடுவோம் என்பது திண்ணமே. ஆண்டவரை ஆலயத்தில் அர்ப்பணித்த இன்றைய நாளில் தங்களையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற குருக்கள், துறவரத்தார் மற்றும் அருள் சகோதரிகளுக்காகவும் மற்றும் அனைத்து இறை மக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அதோடு நம் கருத்துக்களையும் அவர் முன் எடுத்து வைத்து இறை அருளை வேண்டுவோம். அவர் ஆசிரை நிறைவாய் பெறுவோம். அன்பிற்குரியவர்களே, திருச்சபையின் வரலாற்றிலே 6ஆம் நூற்றாண்டிலே பார்க்கின்ற பொழுது கான்ஸ்டாண்டின் என்ற இடத்திலே அனைத்து மக்களும் கொடிய கொள்ளை நோயினால் இறந்த பொழுது அந்த தருணத்திலே திருத்தந்தையாக இருந்த முதலாம் ஜஸ்டின் என்பவர் இந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த இதே நாளிலே, ஆண்டவரை இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்த இதே நாளிலே மக்கள் அனைவரையும் இறைவன் காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடிய நோய்களிலிருந்து முழுவதுமாக மீட்டு அவர்களை காத்து ஒரு புதிய வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து மக்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடியவராக இருந்தார். இதன் விளைவாக அத்தனை மக்களும், அந்த இடத்தில் இருந்த அனைத்து மக்களும் இந்த கொள்ளை நோய்களில் இருந்து முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டதாக திருச்சபையினுடைய வரலாறானது சொல்லுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முழுவதுமாக நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா இருக்கக்கூடிய தருணத்திலே இறைவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இறைவன் அன்று எவ்வாறு அந்த கான்ஸ்டாண்டின் நகரத்து மக்களை எல்லாம் காப்பாற்றினாரோ அதுபோல நம்மையும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் கொள்ளை நோய்களிலிருந்து முழுவதுமாக காத்து வழி நடத்த வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். அதன் அடையாளமாக இத்தருணத்திலே உன்னதங்களிலே கீதத்தை இசைத்து நாம் அனைவரும் இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன்
மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியுள்ளவர் நீரே. அன்பிற்குரியவர்களே, அனைவரும் மெழுகுதிரிகளை அணைத்து விடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றே பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மீட்பர் எப்போது வருவார்? அவரது வல்லமை எத்தகையது? இந்த கேள்விக்கான பதிலை முதல் வாசகம் முன்வைக்கின்றது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோயிலுக்கு வருவார். அவரது வல்லமை புடமிடுகின்ற நெருப்பு போன்றது. தம் மக்களை பொன் வெள்ளியைப் போல புடமிட்டு தூய்மையாக்குவார் என்று இறைவாக்கினர் மலாக்கி முன்னறிவிக்கும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமுடுவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனது ஒளி ஆண்டவரே மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? யாருக்கு
இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். ஆண்டவர் கரத்தை பிடித்துக் கொண்டு அவரது அன்பில் மூழ்கிவிட்டு பகைவரை மன்னித்து வாழ்ந்திடுவே, பரமனின் அரசில் அமர்ந்து மகிழ்ந்திடுவே, அமர்ந்து மகிழ்ந்திடுவே. ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். இரண்டாம் வாசக முன்னுரை. இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகிய இறைமகன் இயேசு தம் மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இவ்வுலகில் அவதரித்த போது இரத்தமும் சதையும் கொண்ட சாதாரண மனித உருவிலே அவர்களோடு உறவாட திருவிழம் கொண்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை தமது சாவிலேயே அழித்து அடிமைப்பட்டிருந்த தம் மக்களை விடுவித்தார் என்று திருத்தூதர் பவுல் எடுத்துரைக்கும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபிற்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia, Alleluia,
இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருச்சொற்றொடர்கள் 22 40 முடிய. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருச்சொற்றொடர்கள் 22 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் என் கண்கள் ஆண்டவரை கண்டு கொண்டன. நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா என்று அனைவருமே சிந்தித்து பார்க்க போது இது திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யூத மரபுப்படி ஒரு குழந்தை பெற்ற பிறகு, அதாவது
தூய்மை சடங்கும் காணிக்கை விழாவும் ஒரே மனதாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எவ்வாறு என்றால், யூத மரபுப்படி ஒரு குழந்தை பேறு பெற்ற பிறகு அந்த தாயானவள் தூய்மை சடங்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் குழந்தை பெற்ற பிறகு அவள் தீட்டுள்ளவளாக கருதப்படுகின்றார். அந்த தீட்டிலிருந்து விடுபட்டு ஆண்டவரிடத்திலே தூய்மை அடைந்தவளாக அவள் மாற வேண்டும் என்று தூய்மை சடங்காக கருதுகிறார்கள். அதே போல ஆண் தலைப்பேறு அனைத்தையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த விழாவானது இந்த தொடக்க கால திருச்சபையிலிருந்து கொண்டாடப்படுகின்றது. யூத மரபுப்படி கொண்டாடப்படுகின்றது. இன்றளவும் நம்மிடையே அது செயல்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் இருக்கின்றது. நாமும் விழாவாக எடுக்கின்றோம். ஒளியாக மெழுகுவர்த்தியை நாம் அனைவரும் கைகளில் ஏந்தி நம்மையே நாம் ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக இந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதற்கு முன்னதாக இருந்த, அதாவது போப் பிரான்சிஸ்க்கு முன்னதாக 16ஆம் ஆசீர்வாதப்பர் இருந்தார். 16ஆம் ஆசீர்வாதப்பருக்கு முன்பதாக 2ஆம் ஜான் பால் இருந்தார். அவர்தான் இந்த விழாவை துறவற ஆண்டு விழாவாக கொண்டாட ஒவ்வொரு திருச்சபைக்கும் அழைப்பு விடுத்தார். அப்படி என்னவென்றால், துறவரத்தின் வாயிலாக தங்களையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த குருக்கள் மற்றும் அருட்கண்ணியர்களின் விழாவாக இந்த நாளானது கொண்டாடப்படுகின்றது. ஆக இன்றைய நாளில் அனைத்து குருக்களுக்காகவும் அனைத்து அருட்கண்ணியர்களுக்காகவும் தங்களையே அர்ப்பணமாக்கிய அனைவருக்காகவும் நாம் அன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நம்மையே நாம் திருமுழுக்கின் வாயிலாக இன்று நாம் காணிக்கையாக கொடுக்க இருக்கின்றோம். நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது இறைவனுடைய ஆசீர் முழுமையாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த இறைவனின் ஆசீரை பெற்று செல்லத்தான் நாம் இந்த திருப்பலியில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய விழாவானது, இன்றைய நாளானது என்ன மதிய சிந்தனை நமக்கு கொடுக்கின்றது என்றால், முன்னுரையிலிருந்து நாம் கேட்டதுதான். முன்னுரையில் அழகாக கேட்டோம், இறை வார்த்தையின் மூலமாக கேட்டோம், ஏன் தியான பாடல் பாடியதன் மூலமாக கூட இன்றைய மைய கருத்தை நாம் கேட்டோம். அது என்னவென்றால், கடவுளுடைய மீட்பை கண்டுகொள்வது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் முதிர்ந்த வயதான சிமியோன் கண்டுகொள்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை, குழந்தை பாலன் இயேசுவை அன்னை மரியாள் உள்ளே கொண்டு வருகின்ற போது இவருடைய வாயிலாக இவருடைய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று மிக அழகாக கூறுபவராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த குழந்தையின் வாயிலாக உலகத்திற்கு மீட்பு உண்டாகப்படுகின்றது என்ற செய்தியை அவர் அறிவிப்பவராக இருக்கின்றார். அப்படி என்றால் மீட்பு என்றால் என்ன என்று முதலில் நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க மொழியில் மீட்பிற்கு 2 அர்த்தங்கள் கொடுக்கின்றார்கள். அதாவது முதல் அர்த்தம் என்னவென்றால் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவது. இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் கடவுளுடைய அரும் செயல்களை நாம் கண்டுகொள்வது. இதைத்தான் இன்றைய 2வது வாசகம் எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், கடவுளுடைய அரும் பெரும் செயல்கள் தான் மீட்பிற்கான வழி என்பதை 2வது வாசகம் சுட்டி காட்டுகின்றது. அப்படி என்றால் கடவுளுடைய அரும் பெரும் செயல்களை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும், அவருடைய அரும் பெரும் செயல்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2 உதாரணங்களை உங்கள் முன் நான் கூற ஆசைப்படுகின்றேன். முதல் உதாரணம், அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்துதான். முதல் உதாரணமாக நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சிம்சோனின் பிறப்பு விழாவை பற்றி நாம் அங்கு குறிப்பிட்டிருக்கும். அந்த பிறப்பு நிகழ்வை குறிப்பிடுகின்ற போது கணவர் மனைவி இருவருக்கும் கடவுளுடைய தூதர் அறிவிப்பு கொடுப்பார். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்சோன் மகன் பிறக்க போகின்றார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பார். அப்படி கொடுக்கிறப்ப கணவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், மனவாகு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மனைவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இருவருக்குமே கடவுளுடைய தூதர் அந்த அறிவிப்பை சொல்வார், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகின்றது, அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயர் இடுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லி இருந்தோடனே 2 பேருக்கும் இந்த அறிவிப்பு கிடைச்சோடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் அழகாக கொடுத்திருப்பார்கள். எப்படி என்றால், நாம் ஆண்டவரை கண்டோம், நாம் இறக்க போகிறோம் என்ற வார்த்தையை அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் பழைய காலத்தில் யூத மரபுப்படி யாரெல்லாம் ஆண்டவரை கண்டு கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் கடவுளை காண்கின்றார்களோ அவர்கள் இறப்பார்கள் என்ற ஒரு கருத்தானது அவர்களிடையே பரவி கொண்டிருந்தது. அதனால்தான் இவர்கள் இருவரும் சேர்ந்து பேசுகிறார்கள், கடவுளுடைய தூதரை நாம் கண்டுவிட்டோம், அதனால் நாம் இறக்கப் போகின்றோம் என்ற செய்தியை அங்கு வைப்பவர்களாக இருக்கின்றார்கள். இது முதல் வகையான எடுத்துக்காட்டு. 2வது வகையான எடுத்துக்காட்டு நாம் அனைவருமே அறிந்தவர், நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் என்று நாம் கூறுவோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் என்றால், ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் திருமணம் முடிந்து வயது முதிர்ந்த பிறகும் அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த சாரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆகார் என்ற ஒரு பெண்ணை தன்னோடு இணைத்துக் கொள்வார். ஆகார் மூலியமாக ஒரு குழந்தை அவர்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தை கிடைத்த பிறகு ஆபிரகாம் அந்த குழந்தையையும் ஆகாரையும் உண்மையாகவே ஏற்றுக்கொள்வார். இதை பார்த்து சாரா பொறாமைப்பட்டு அந்த ஆகார் என்ற பெண்ணை பாலைநிலத்திற்கு அனுப்பிவிடுவார்.
பாலை நிலத்திற்கு அனுப்பிவிட்ட பிறகு பாலை நிலத்தில் ஆகார் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை காண்பார். அப்போ ஒரு அழகான வாக்கியம் சொல்லுவாங்க, நான் கடவுளை கண்டு கொண்டேன், கடவுள் என்னை காண்கின்றார் என்ற மிக அருமையான ஒரு வார்த்தையை கொடுப்பார். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த இரண்டு உதாரணங்களும் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், நாம் கடவுளை தேடுகின்ற போது கடவுள் நம்மை கண்டுகொள்பவராக இருக்கின்றார். நாம் எப்போது கடவுளை தேடி செல்கின்றோமோ அப்போதுதான் கடவுள் நம்மை காண்பவராக இருக்கின்றார். ஆலயத்தில் மணி ஒலிக்கின்றது என்றால் காலை திருப்பலி இருக்கின்றது என்ற அர்த்தம். எப்பொழுதெல்லாம் மணி ஒலிக்கப்படுகின்ற போதோ அப்பொழுது திருப்பலிக்கான அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எப்பொழுது நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோமோ அப்போது ஆண்டவர் நம்மையும் கண்டுகொள்பவராக இருக்கின்றார். இப்பொழுதுதான் மணி அடிக்கிறது, இன்னும் தாமதமாக செல்வோம் என்றால் அங்கே நாம் ஆண்டவரை தேடவும் இல்லை, அவருடைய கண்கள் நம்மை கண்டுகொள்கின்றனவா என்று நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எப்போது நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோம்? துன்ப வேளையில் மட்டும் நாம் தேடி செல்கின்றோமா? துக்க நேரத்தில் மட்டும் நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோமா என்பதை நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு திருவிழா அல்லது நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோமா? அல்லது அன்றாட தினமும் நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முன்னைய காலத்தில் நாம் அனைவருமே சிந்தித்ததான். இந்த முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலில் மணி அடித்தாலே அவங்க பூசை அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடி போய் இருப்பவங்களா இருப்பாங்க. எப்பொழுதுமே கோயிலில் பார்க்குறப்ப முதியோர்கள் முன்கூட்டியே இருப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஞாபகம் இருக்குது, இந்த முன்னாடி உட்காந்துருப்போம். யாராவது பேசணும் அப்படின்னா யாருன்னே தெரியாது, அந்த தாத்தா இந்த ஊர்ல இருந்திருக்காரா இல்லையா அப்படின்னே தெரிஞ்சிருக்காரு. நறுக்குன்னு ஒரு மொட்டு மொட்டி என் பக்கத்துல உட்காரு அப்படின்றார். யாருன்னே தெரியாது. ஆனா ஏன் அந்த ஆலயத்திற்கு நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அங்கே அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அமைதியாக ஆண்டவருடன் உரையாட வேண்டும். நம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் உரையாடுவதல்ல, மாறாக எப்போது நாம் ஆண்டவரை தேடி சென்று ஆண்டவருடன் உரையாடுகின்றோமோ அப்பொழுது அவருடைய கண்கள் நம்மை கண்டுகொள்பவனாக இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்போது நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றோமோ, எப்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டுகொள்கின்றதோ அப்போது நாம் தேடுகின்ற அன்று சிமியோன் கண்டுகொண்ட மீட்பு நம்மிடத்திலேயும் கிடைக்கின்றது. அந்த மீட்பை தேடித்தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியில் கூடியிருக்கின்றோம். அத்தகைய மீட்பை நாம் எங்கே தேடி செல்வது? ஆண்டவரிடம் நாம் தேடி செல்கின்ற போது, அவருடைய கண்கள் கண்டுகொள்கின்ற போது நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. அந்த மீட்பு ஆண்டவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மீட்பை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்கின்ற போது நாமும் அந்த மீட்பை கண்டுகொள்கின்றோம் என்று மிக அழகாக கூறுகின்றார்கள். எப்படி என்று பார்த்தோம் என்றால், இன்று நான் மறையுரை சிந்திக்கின்ற பொழுது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, இந்த தலைப்பை வைத்து நான் மறையுரை கொடுக்கலாம் அப்படிங்கின்ற போது இந்த மறையுரைக்கான சிந்தனை எனக்கு மீட்பின் வழியாக கிடைக்கின்றது. இந்த சிந்தனை தான் எனக்கு மீட்பாக இருக்கின்றது. அதே போல ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், அவருக்கு உதவ யாருமே இல்லை என்று நினைக்கின்ற போது யாராவது ஒருவர் ஓடோடி உதவி செய்கின்ற போது அப்போது அவருக்கு மீட்பு கிடைக்கின்றது. மீட்பு மக்கள் வாயிலாக இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீட்பை அளிக்கின்றார். யாராவது ஒருவர் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற போது, மன வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்ற போது, ஆறுதலாக 4 வார்த்தை கிடைக்காதா என்று நினைக்கின்ற போது யாரோ ஒருவர், யாரென்று தெரியாத ஒருவர் அல்லது தெரிந்த ஒருவர் அவருக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்ற போது அங்கே மீட்பு கிடைக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீட்பை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்கின்றோமா? எப்போது நாம் கடவுளை தேடி சென்று கடவுளுடைய கண்கள் கண்டுகொள்கின்ற போது நாம் மீட்பை பெறுகின்றோம். அந்த மீட்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். ஆமீன். இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது அதை நிறைவாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை இறைவனை நோக்கி ஏறெடுப்போம். போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். எங்கள் ஒளியான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது ஒளியை பிரதிபலித்து உலக மக்கள் அனைவரையும் மீட்பின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ரூபம் போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தையுந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். அன்பின் ஆருயிரே எம் இறைவா, பிறரை காயப்படுத்தாமல் நீர் எமக்கு அளிக்கும் அன்பை நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீதும் காட்டிடும் மனதை எம் ஒவ்வொருவருக்கும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ரூபம் போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். நீதி நாயகனே எம் இறைவா, எங்கள் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலன் பாராது பணியாற்றிடவும், நடக்கவிருக்கும் தேர்தலில் சமூக நலனின் அக்கறை கொண்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ரூபம் போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் முன்னிலையில் மதிப்பு பெறுவர் என்று அறிவுரை வழங்கிய அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இறை அச்சத்திலும் இறை ஞானத்திலும் வளர்க்கவும், இறைவனுக்காக தங்களையே அர்ப்பணிக்கவும், இறை பணியை ஆர்வமாக செய்யவும், எம் பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு அர்ப்பணிக்கும் நல் மனதையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ரூபம் போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். அமைதியின் தூதுவனே எம் இறைவா, இவ்வுலக வாழ்விலிருந்து பிரிந்து சென்று எம் உறவினர்கள், நண்பர்கள், மாசற்ற குழந்தைகள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரும் உம் நிழலில் அமைதியாய் இளைப்பாரிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ரூபம் போல் என் ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தீவுகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையை பல தருணங்களிலே நாங்கள் வாழ்வாமுக்காமல் இருந்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து மனமருந்துகின்றோம். உம்மை தேடி கண்டுபிடித்து உம்மிலே உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்ற அந்த ஆவலை எங்களுடைய உள்ளத்திலே நீர்தாமே நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இன்றைய மைய சிந்தனை வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். உடைய அருள் வரங்களாலும் கொடைகளாலும் முழுவதுமாக நீர்தாமே நிரப்பி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இதோ இத்தருணத்திலே சிறப்பான விதத்திலே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த விழா நாளிலே எங்களுடைய பங்கு சமூகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாடுகின்ற ஒவ்வொரு நபரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, அன்று ஆண்டவரை ஆலயத்திலே ஒப்புக் கொடுத்த பொழுது அன்னை மரியாளினுடைய உள்ளத்திலே இருந்த அதே நிறை மகிழ்ச்சியை இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நிறைவாக பெற செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நீர்தாமை குழந்தை பாக்கியத்தை நிறைவாக கொடுத்து எங்கள் குடும்பங்களிலே நிறை மகிழ்ச்சியானது ததும்புவதற்கு நீர்தாமை அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை இந்த ஜெப கருத்துக்காக ஏறெடுக்கின்றோம். அன்பு ஆண்டவரே,
உம்மை கண்டடைய வேண்டும் என்ற ஆவலோடு உம்மை தேடி இந்த ஆலய முற்றங்களிலே குழுமியிருக்கின்ற எங்களுடைய பங்கு மக்கள், குறிப்பாக இந்த ஆலயத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ எண்ணங்களோடு ஏக்கங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் உடைய ஆலயத்திற்கு வந்துள்ள இவர்களுக்கு நீர்தாமே உம்முடைய ஆசீரை நிறைவாக கொடுத்து இவர்களுடைய தேவைகளை நிறைவடைய செய்தருளும். எத்தனையோ குடும்பங்களிலே பொருளாதார பின்னடைவின் காரணமாக வேதனையோடும் கவலையோடும் எப்படி இந்த கடன் தொல்லைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வரப்போகின்றோமோ என்று கவலையோடு இன்றைய இந்த பலியிலே கலந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். இறைவா, இவர்களுடைய கடன் தொல்லைகள் கண்ணீரிலிருந்து முழுவதுமாக இவர்கள் மீண்டு வருவதற்கு உம்முடைய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ பெற்றோர்கள் வேதனையோடு என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமண வரன் வராதா என்று கவலையோடு இருப்பதை நாங்கள் கேள்வியுறுகின்றோம். ஆண்டவரே, அத்தனை நபர்களையும் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய இளவட்ட பிள்ளைகள் அத்தனை பேரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருளும். அதே போல திருமண வரன் தேடுவோருக்கு நல்ல திருமண வரனை கொடுத்து ஒரு நல்ல வாழ்வை அவர்கள் பெறுவதற்கு நீர்தாமே உதவி புரிய வேண்டும் என்று சிறப்பாக எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கை என்னவாக போகின்றதோ, இனி வருகின்ற காலமானது எப்படி இருக்க போகின்றதோ என்று ஒவ்வொரு தருணத்திலும் கவலையோடும் கலக்கத்தோடும் அச்சத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய எம் அன்பு மக்களை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய உள்ளத்திலே நிறை மகிழ்ச்சியை உம்மால் மட்டுமே தர முடியும். நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதித்து மகிழ்விக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். உமோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையின் பல ஆயிரம் ஆண்டுகளிலே நாங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியை விட மேலானது என்பதை நாங்கள் உணரச் செய்துள்ளோம். உம்முடைய ஆலய முற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் இயங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை எங்களுடைய சிந்தனையிலே விதைத்தருளும். உம்முடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இருக்கின்றோம், உம்மோடு பேசுகின்றோம், உம்மோடு நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிறைவாக விதைத்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர்தாமே எங்களோடு வழி நடக்கின்றீர் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. புகழ் பாடும்
புதிய பூமி புலரும் நாளை காணவே புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே கருகின்றோம் யாம் கருகின்றோம் வாழ்வை பலியாய் கருகின்றோம் புனித உந்தன் வளர்ப்பதும் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும் மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும் மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகி பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திருவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக நிறைவாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு வழி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். படைகளின் கடவுளாம் ஆண்டவர். படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்த ஆண்டவரே,
இன்றைய வழியை நன்றி வழியாகவும் வேண்டுதல் வழியாகவும் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே நிறைவாக ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் குறிப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற குழந்தையை நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளிலே திருமுழுக்கு பெற்ற குழந்தையையும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்து உடைய விண்ணக கொடைகளாலும் அருள் ஆசிராலும் முழுவதுமாக நிரப்பியருளும். இன்றைய வழியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடைய ஆசீரும் அருளும் நிறைவாக பொங்கி வழிய செய்ய வேண்டும் என்று சிறப்பாக எங்களுடைய ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அத்தனை ஆன்மாக்களையும் குருக்கள் கன்னியர் துறவியரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களில் மறித்த அத்தனை ஆன்மாக்களையும் குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜானுலியோனார்தியார், புனித ஆரோக்கியநாத, புனித மிக்கேல் தூதர், எமனின் மறை சாட்சியாகிய தேவ சகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்ல என்று என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் இறைவனிடம் கண்டுகொண்ட அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர்தரை இணைந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வழிப்பதாக.
மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்று சிமியோனின் எதிர்பார்ப்பு என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வி மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. தேடி வந்த நம் இறைவனை கண்டு கொண்டவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உங்கள் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உங்கள் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். நிறைந்த நன்மைகளை பெற்று தந்தனே எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நிறைந்த நன்மைகளை பெற்று தந்தனே எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ப்போம் உந்தன் பாதத்தில். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ப்போம் உந்தன் பாதத்தில். தஸ்மேவி தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உங்கள் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.
திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு தந்தை நல்ல உடல் நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.